வணக்கம் சத்யராஜ். வணக்கம். ஒரு பழமொழி ஒன்று இருக்கு இல்லைங்களா, கிணறு வெட்ட பூதம் கிளம்புன கதையா வந்து லட்டை தொட்டவன் கெட்டு போக மாட்டான் இப்படின்னு நம்ம எதையாச்சும் சொல்லலாம். அந்த மாதிரி இது வந்து இந்த லட்டு மேட்ரு முடியவே மாட்டேங்குது. அது சரி ஆந்திராவில் தான் இந்த பிரச்சனையை உருவாக்கும் அப்படின்னு பார்த்தா தமிழ்நாடு இந்தியா முழுக்க ஒரு பிரச்சனையை உண்டாக்கிட்டே இருக்கு. முக்கியமாக பார்த்தீங்கன்னா பரிதாபங்கள் அப்படின்ற ஒரு யூடியூப் சேனல் ஒன்று இருக்கு. முக்கியமான வீடியோ அது நிறைய எல்லாருமே வந்து எல்லாத்தையும் கலாய்ச்சி போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நம்ம பார்க்க முடியும், எல்லாத்தையுமே கலாய்ச்சி போட்டுக்கிட்டு இருப்பாங்க. அது வந்து ஆளும் கட்சியாக இருந்தாலும் சரி, எதிர்கட்சியாக இருந்தாலும் சரி, இல்லை சின்ன கட்சி, அரசியல் தொடங்கி எல்லா வகையிலும் அவங்க தொட்டு பேசக்கூடிய இடத்துல நம்ம பார்க்கலாம். ஒரு பொலிட்டிக்கல் சட்டையராக இருக்கும். அவங்க வந்து அதாவது ஒருத்தர் இன்சல்ட் பண்ணாமல் காமெடி பண்ணக்கூடிய ஒரு நல்ல ஒரு சேனல் அவங்க. இப்போ அப்படி இருக்கிற சூழலில் நேற்று பார்த்தீங்கன்னா, நேற்று யதார்த்தமாக நான் அந்த சேனலில் நேற்று தான் வீடியோ பார்த்துட்டு இருந்தேன். பார்த்துட்டு அடுத்த வீடியோ பார்த்தா உடனே அவங்க போட்டிருந்தாங்க. நான் சரி அந்த வீடியோ நேற்று முழுமையாக பார்த்துட்டேன். இன்றைக்கி காலையில் பார்த்தா ஒரு அதிர்ச்சி. என்ன அப்படின்னா, வீடியோ நீக்கப்பட்டது, ப்ரைவேட்டில் போட்டோம், யார் மனசையும் நாங்கள் குத்திட்டில் குத்தலை அப்படின்ற மாதிரிலாம் அவங்க அதையும் ஒரு கலாய்ச்ச மாதிரி தான் எனக்கு தோணுச்சு. என்ன அப்படின்னா, யாரையும் நாங்கள் வந்து புண்படுத்தலை, மற்றவங்களுடைய என்ன சொல்கிறது அந்த உணர்வை நாங்கள் மதிக்கிறோம் இப்படின்லாம் அவங்க வந்து ஒரு போட்டுட்டு அந்த வீடியோவை ப்ரைவேட் பண்ணியிருக்காங்க. எனக்கு அது தெரியல என்ன மாதிரியான இம்பேக்ட் ஏற்படுத்தியிருக்குன்னு. உங்களுக்கு ஏதாச்சும் அது புரிஞ்சிருக்கா? இல்லை, அது புரியணும்னா நம்ம வந்து சுமந்த் ஸ்ரீராமனுடைய காலையில் ஒரு ட்விட்டர் கமெண்ட்டை பார்க்கணும். அவர் என்ன சொன்னார் அப்படின்னா, அந்த வீடியோ எடுக்காமல் இருந்தாலே அது பாட்டுக்கு ஒரு வாரமாக போயிருக்கும். இப்போ இந்த வீடியோவை டெலிட் பண்ணி இது இன்னும் பரபரப்பாக்கிட்டாங்க. காலங்காலமாக வந்து பிராமணர்கள் இப்படி தான் பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வார்த்தை சொல்லியிருந்தார். இப்போ விஷயம் என்ன அப்படின்னா, மக்களை இன்சல்ட் பண்ணி பேசினது அந்த மாமியோட வீடியோ. ஒரு மாமி அதில் பேசியிருப்பாங்க, போய் இன்டர்வியூ எடுக்கிறாங்க ஒரு சேனலில். நீங்கள் வந்து நாங்கள் லட்டே சாப்பிட்றது இல்லைப்பா, நாங்கள் அப்பவே நிறுத்திட்டோம், ஏன்னா மற்றவங்கெல்லாம் செய்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு ஸ்டேட்மெண்ட் அவங்க சொன்னாங்க. இன்சல்ட் பண்ணது அவங்க, இன்சல்ட் பண்ணது தப்பு அப்படின்னு ஒரு சட்டையராக வீடியோ போட்ட இவங்களை யாரோ மிரட்டியிருக்காங்க அப்படிங்கிறதான் நான் பார்க்குறேன். ஏன்னா நீங்களே ஒரு தெரியும், அவங்க வந்து நிறைய போல்டாக நிறைய வீடியோஸ் போடக்கூடிய ஒரு ஆள். திடீர்னு வந்து இப்படி ஒரு வீடியோ அவங்க டெலிட் பண்ணுறது அதிர்ச்சியாக இருக்குது. அவங்க இப்படி தான் வீடியோ டெலிட்டே பண்ண மாட்டாங்க. அப்போ யாரோ ஃபோன் பண்ணி அவங்களை மிரட்டிருக்கு தான் வாய்ப்பு இருக்குது. ரெண்டாவது, மிரட்டுற அளவுக்கு அந்த வீடியோவில் என்ன இருக்குது? அவங்க வந்து வெஜிடேரியன் நான் வெஜிடேரியன் சாப்பிட்றது இருக்குது பார்த்தீங்களா, இதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அவங்க வந்து சொல்கிறாங்க. நான் வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்களை பார்த்து வெஜிடேரியன் சாப்பிடக்கூடியவங்க நிறைய நேரம் வந்து அந்த வீகன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணிட்டே இருக்கிறது அப்படிங்கிறது ரொம்ப நார்மலான விஷயமாகவே இருக்குது. அதாவது குறிப்பாக வந்து ஒரு குறிப்பிட்ட சமூகத்தை சார்ந்தவங்க, நீங்கள் அந்த கறி சாப்பிடக்கூடாது, இந்த கறி சாப்பிடக்கூடாது, இதை பண்ணக்கூடாது, அதை பண்ணக்கூடாதுங்கிறது தான் கடந்த இந்தியாவில் 10 வருஷம் அரசியலாக இருக்குது. இப்போ நமக்கு ஒரு மாட்டுக்கறி பிடிக்குதா, கோழிக்கறி பிடிக்குதா, ஆட்டுக்கறி பிடிக்குதா, எதை வேணாலும் நம்ம சாப்பிட்டுக்கலாமே, ஒரு பெரிய பிரச்சனையே கிடையாது. ஆனால் இதை சாப்பிடக்கூடாது, இதை சாப்பிடலாம் அப்படின்னு சொல்லி அடுத்தவன் சாப்பிட்றத தடுத்தது யாருங்கிறதான் இங்கே கேள்வி. அதை ஒரு சோசியல் கல்ட்டாக மாற்றுறாங்க இல்லையா, அந்த சோசியல் கல்ட்டை தான் அவங்க கலாய்க்கிறாங்க. கவர்மெண்ட்டை கூட நேரடியாக கேள்வி கேட்கலவங்க. ஒரு சோசியல் கல்ட்டாக, அப்போ நீங்கள் அதெல்லாம் சாப்பிடக்கூடாது, இதெல்லாம் சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சோசியல் கல்ட்டை அவங்க கலாய்க்கிறாங்க. இது ஒரு நேர்மையான ஒரு வீடியோ, எல்லாருக்கும் மனசுலையும் இருக்க வீடியோ. இப்போ உங்கள்கிட்டயே தான் இருக்கும். நீங்களும் நான்வெஜ் சாப்பிடக்கூடியவர், நானும் நான்வெஜ் சாப்பிடுவோம், நம்ம எல்லாருமே சாப்பிடுவோம். நம்ம சாப்பிடாத ஆட்களை சில பேர் கமெண்ட் பண்ணும்போது நமக்கு தான் இன்சல்ட் ஆகுது. ஏதோ கறி சாப்பிட்றவங்களாம் ரெண்டாம் தரமான ஆட்கள் மாதிரியும், கறி சாப்பிடாதவங்களாம் புனிதம் மாதிரியும், ரெண்டாவது இந்துக்கள் கறி சாப்பிடவே கூடாது அப்படின்னு நார்த் இந்தியாவிலாம் பேசிகிட்டு இருக்கான். வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா இந்துக்கள் கறி சாப்பிடக்கூடாது, கறி சாப்பிட்றவங்க இந்துவே கிடையாது, இப்படியெல்லாம் பேசிகிட்டு இருக்காங்க. இப்போ தென்னிந்தியாவில் அதிகமாக கறி சாப்பிடுவாங்க எல்லாருமே, 90% எபோவ். எல்லா மாநிலங்கள்லையும் 90-95 எபோவ். நம்ம மாதிரி மாநிலங்கள் 98 வரைக்கும். நார்த் இந்தியாவில் அப்படி கிடையாது சுச்சுவேஷன். அங்கே 50%, 45% சாப்பிடக்கூடிய மாநிலங்கள் தான் இருப்பான். அது வேறு கதையாக இருக்குது. சவுத் இந்தியாங்கிறது வேறு மாதிரி இருக்கும். ஸோ அப்போ அந்த கறி திங்கிறத மையமாக வச்சு ஒரு மனுஷனை டீக்ரேட் பண்ணக்கூடிய வேலை எங்கே நடக்குது அப்படின்னா, பாஜக, RSS மதவாத குழு தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதை வந்து இங்கே இருக்கக்கூடிய குறிப்பிட்ட சமூகம் வந்து பண்ணிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறத தான் அந்த வீடியோவில் கலாய்க்கிறாங்க. இதில் என்ன பிரச்சனை இருக்குது அப்படின்னு ஒன்றுமே புரியலை. இப்போ நீங்கள் கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸு அது இதுன்னெல்லாம் இருக்குது. அப்போ நீங்கள் இதை கொண்டு வரக்கூடாது, அதை கொண்டு வரக்கூடாது அப்படின்னு சொன்னவங்க லட்டுக்கு நெய் வாங்கும்போது ஏன் அதை பார்க்கல அப்படிங்கிற ஒரு கேள்வி அவங்க முன்வைக்கிறாங்க. ரொம்ப முக்கியமாக பொலிட்டிக்கலாக ரொம்ப ஷார்ப்பாக ஒரு கேள்வி முன்வைக்கிறாங்க. நீங்கள் வந்து நெய்யில் கொழுப்புகள் கலந்துருக்கு அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க, பிரச்சனை ஆகுது. அது யார் ப்ரொக்யூர் பண்ணாங்க? அதை தேவஸ்தானம் போர்டில் இதுக்கு இன்சார்ஜ் யார்? அவங்க மேலே என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கு? இல்லை எந்த கம்பெனிகள் கொண்டு வந்தாங்க? இதெல்லாத்தையும் எக்ஸாக்டாக அவங்க வந்து இது வரைக்கும் ஆய்வு பண்ணி மக்கள்கிட்ட சொல்லவே இல்லை. பாருங்கள், மக்கள்கிட்ட இந்த வீடியோவில் அவ்வளோ ஷார்ப்பான ஒரு கருத்தை சொல்கிறாங்க. இது ஆர், அது ஆர், இது ஆர், அது ஆர் அப்படின்னு ஒரு வார்த்தை போட்டு கலாய்க்கிறாங்க. நெய் இருந்திருக்கலாம், நெய் அதாவது மாட்டு கொழுப்பு இருந்திருக்கலாம், பன்றி கொழுப்பு இருந்திருக்கலாம், இல்லை வெஜிடபிள் ஆயில் கொழுப்பு இருந்திருக்கலாம். இப்போ இருந்திருக்கலாம்னு போட்டு இன்றைக்கி ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை உருவாக்கிட்டாங்களா? நீங்கள் ஏன் இந்து மக்கள் புனிதமாக நினைக்கக்கூடிய அந்த லட்டில் இதெல்லாம் இருந்திருக்கலாமோ அப்படிங்கிற ஒரு கொஷின் மார்க்கோட ஒரு பதட்டத்தை கடந்த ஒரு வாரமாக அவங்க கிளப்பிட்டு இருக்காங்க.
எப்படி பார்த்தா தப்பு சந்திரபாபு நாயுடு மேலே தான். பிரகாஷ் ராஜ் கூட அதை வந்து கேட்டிருந்தார். நீங்கள் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்ன்ற அரசியலாக கூட அதை வைக்கல. அவர் கேட்டார், நான் வந்து ஒரு நெருங்கிய நண்பர்ன்ற முறையிலேயே உங்களுக்கு சொல்கிறேன், இதை நீங்கள் வந்து இப்போ இருக்கிற சூழலில் இந்த மாதிரி இந்த ஒரு பிரச்சனைகளை நீங்கள் பெருசு பண்ண வேணாம் அப்படின்றது ஒரு முன்னுப்பி வச்சிருந்தார். ஆனால் இந்த வீடியோவில் பார்த்தீங்க அப்படின்னா எனக்கு ஒரு கேள்வி ஏற்பட்டுச்சு அந்த வீடியோ பார்க்குறப்ப. ஏன்னா நான் மற்ற ரிப்போர்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கிறப்ப இருந்தது. ஆனால் இந்த வீடியோ பார்க்குறப்ப என்னன்னா இது அது இது அல்லது அது அப்படின்றதெல்லாம் பேசுகிறப்ப மீன் கொழுப்புலாம் கூட வந்ததா ரிப்போர்ட்ல இருந்தது மாதிரி அவங்க சொல்றாங்க. அப்போ இங்கே மாட்டு கொழுப்பு மட்டுமே தான் பிரச்சனை அப்படின்றது அந்த வீடியோ பார்க்குறவங்களுக்கு நல்லாவே தெரியும். ஏன்னா மற்றதெல்லாம் சேர்த்துருக்காங்களா இல்லையான்றத பேச்சு பொருளாவே ஆகல. ஆனால் மாட்டு கொழுப்புன்றதை மட்டும் சேர்த்துட்டாங்க, இதில் சேர்த்துட்டாங்க அப்படின்றது வந்து அவர் எல்லா இடத்துலையுமே சொல்லிட்டு வராங்க. இப்போ எனக்கு என்னன்னா அந்த வீடியோ பார்க்குறப்ப ஒரு என்டர்டெயின்மெண்ட்டாக இருந்தது. நான் வந்து அதை வந்து யாரையும் கலாய்ச்ச மாதிரியோ அப்படிலாம் பார்க்கல. எனக்கு பார்க்குறப்ப ஓகே, இன்னைக்கு போயிட்டு இருக்கிற ஒரு பிரச்சனையை அவங்க சட்டையராக எடுத்து போட்டிருக்காங்க சிந்திக்கக்கூடிய அளவில். அதாவது என்னன்னா பொதுவான மக்களும் பார்த்தாலும் சரி ஓகே இவங்க ஏதோ சொல்லியிருக்காங்க, இதில் ஒரு நியாயமான கருத்து இருக்கா இல்லை இது இப்படி யோசிக்கணுமா அப்படின்ற அளவுக்கு தான் அவங்க இருந்தது. ஏன் அப்படின்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பவர் ஸ்டாரா அப்படின்ற ஒரு இதெல்லாம் போச்சு அதில் பார்க்க. அதெல்லாம் நம்மளுக்கு வந்து என்னன்னா அவங்க செய்கிறத தமிழகம் மாதிரி இருக்கக்கூடிய ஒரு முற்போக்கான மாநிலத்தில் ஒரு சிந்திக்கக்கூடிய தன்மையாக தான் அந்த வீடியோ அமைஞ்சிருந்தது. தவிர கலாய்க்கிறது அப்படின்றது அவங்க செய்யக்கூடிய என்ன சொல்றது அது ஒரு பார்வையில தான் இருக்கு. அதாவது நீங்கள் வந்து பரிதாபத்துக்கு வந்து அவங்களுக்கு ஒரு டெம்ப்ளேட் இருக்குது, அந்த டெம்ப்ளேட்டில் தான் வீடியோ போட முடியும். சுதாகரோ கோபியோ நின்று சீரியஸாக நின்று வீடியோ போட முடியாது. அந்த டெம்ப்ளேட் என்னென்னா ஒரு விஷயத்தை சட்டையராக புரிய வைக்கிறதா அவங்க டெம்ப்ளேட்டு. அந்த டெம்ப்ளேட்டுக்குள்ளே இந்த கண்டென்ட்டை கொண்டு வரும்போது இப்படி தான் ப்ரெசென்ட் பண்ண முடியும். ரொம்ப சூப்பராக அவங்க ப்ரெசென்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் அவங்கள நீங்கள் வந்து மிரட்டி இந்த வீடியோ எடுக்க வச்சுருக்காங்க. அவங்க கேட்கக்கூடிய கேள்வி இந்து மக்களுக்கு நியாயமான ஒரு கேள்வி தான் அவங்க கேட்குறாங்க. ஏங்க நீங்கள் பாட்டுக்கு எல்லாருமே கறி சாப்பிட்றவங்க, இப்போ இந்து மக்களில் மைனாரிட்டியாக இருக்கிறவங்க கறி சாப்பிடாதவங்க, குறிப்பிட்ட ஜாதியை சார்ந்தவங்க பிராமணர்கள். அந்த பிராமணர்களுடைய அடிப்படையிலேருந்து வந்த சித்தாந்தம் தான் இந்துத்துவா, பாஜக, இவங்க எல்லாருமே. ஆனால் கறி சாப்பிடக்கூடிய பெரும்பான்மை இந்துக்களை நீங்கள் கலாய்க்கிறதும் புறந்தள்ளுறதும் அவங்கள வந்து ஒரு செகண்டரியாக ட்ரீட் பண்ணுறதும் காலங்காலமாக இங்கே இருக்கக்கூடிய ஒரு பெரிய சமூகம் மாட்டுக்கறி சாப்பிட்டு தான் வளர்ந்துருக்கு. மாட்டுக்கறி சாப்பிட்றது தான் அஃபோர்டபுளாக இருந்திருக்கு பொருளாதார ரீதியாக, சமூக ரீதியாக. அப்போ அந்த சமூகத்தை நீங்கள் வந்து ஓட்டுக்காக இந்துவாக வச்சுக்கிட்டு கலாச்சார பண்பாடு ரீதியாக நீங்கள் இந்துவாக இல்லாமல் தள்ளுற போக்கு இருக்கு இல்லையா, இது எல்லாத்தையுமே வந்து உள்ளடக்கணும் தான் அந்த கண்டென்ட். ரெண்டாவது அவங்க வெளிப்படையாக கேட்குறாங்க, முதல்ல இந்த பிரச்சனை, அந்த லட்டு பிரச்சனைக்கு யார் காரணம், உண்மையிலேயே என்ன கலந்துச்சு, கலந்தவங்க மேலே நீங்கள் ஏதாவது நடவடிக்கை எடுக்கிறீங்களா விட்டுவிட்டு இந்த பவர் ஸ்டார் வந்து துணியை மாட்டிக்கிட்டு நான் வந்து 11 நாள் விரதம் இருக்கேன், நான் வந்து இந்த வாசலை வந்து துப்புரவு போட்டு ஏதாவது கழுவி ரெடி பண்ணினா அப்புறம் இல்லைனா ஏதாவது புகையை வச்சு ஆட்டிட்டு இல்லை மாட்டு கோமையத்தை தொலைச்சிக்கிட்டு இது மாதிரி நீங்கள் வந்து ரொம்ப ஒரு அன்சைன்டிஃபிக்காக பிரச்சனையை என்னன்னு கவனிக்காம, மாட்டு கொழுப்பு உங்களுக்கு இஷ்யூவாக இருந்துச்சுன்னா மாட்டு கொழுப்பு ப்ரொக்யூர்மெண்ட்டை தடுக்கணும், அதில் இன்வால்வ் ஆன எல்லாத்தையும் சஸ்பெண்ட் பண்ணணும், அவங்க இன்வால்வ் ஆன மாதிரி நடவடிக்கை எடுக்கப்படணும், திருப்பி அது மாதிரி வராமல் பார்த்துக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய கருத்தாக வைக்கணும். அதுதான் நியாயமாக இருந்திருக்கணும். இப்படியெல்லாம் பண்ணால் அது சரியாகி போயிடும் அப்படின்னு ஒரு முட்டு கொடுக்குற வேலை இருக்குது பார்த்தீங்கன்னா, அந்த முட்டு கொடுக்குற வேலையை அவங்க தான் செய்கிறாங்க. யார்? இந்த பவர் ஸ்டார்லேருந்து மற்ற ஆட்கள் தான் முட்டு கொடுக்குறாங்க. அந்த முட்டு கொடுக்காதீங்க. நான் எப்படி பார்த்தா இந்துக்களுக்கினுடைய உண்மையான உணர்வை வெளிப்படுத்தினது கோபியும் சுதாகர் தான். தப்பு பண்ணவன தண்டனை கொடுங்க அப்படின்னு கேட்குறாங்க. பவர் ஸ்டார் தியானம் இருந்தே கலைச்சிட்றேன் எல்லாத்தையும் அப்படிங்கிறாரு. நான் வந்து கோயிலை சுற்றி மாட்டுக்கோமையை தெளித்து இந்த புனிதத்தை நாங்கள் சரி பண்ணிடுவோம் அப்படிங்கிறாங்க. இப்போ யார் உண்மையிலேயே இந்துக்களுக்காக நிற்கிறாங்கன்னு பார்த்தா கோபி சுதாகர் தான் உண்மையிலேயே இந்துக்களுடைய உணர்வுகளை புரிஞ்சுக்கிட்டு சரியான விஷயத்தை செய்கிறாங்க. ஆனால் அவங்கள மிரட்டி வீடியோ எடுக்க வைக்கிறாங்க. இது ரொம்ப அபத்தமாக இருக்குது. இந்த வீடியோ பார்க்குறப்ப எது வீடியோ போகிறப்போ போயிட்டு இருக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அவங்க ப்ரைவேட்டாக கூட டெலிட் பண்ணியிருக்கலாம், அவங்களுக்கு அந்த உரிமை இருக்குது. அதாவது சரி அவங்களுக்கு மிரட்டல் வந்தாலும் எது வந்தாலும் எடுத்துருக்கலாம். ஆனால் இதை நீங்கள் பின்னாடி பார்த்தீங்க அப்படின்னா பிஜேபியோ இந்த ஆர்எஸ்எஸ் பின்புலனோ இல்லை ஹிந்து அப்படின்னு சொல்லிக்கக்கூடிய அந்த அமைப்புகள்ல இருந்து வரக்கூடிய தொல்லைகள் இருக்கு இல்லைங்களா, இந்த ஸ்வீட்ல அவங்களுக்கு ஏதோ கசப்பு இருக்குன்னு நினைக்கிறேன். பன்னு ஜாமு கசந்துடுச்சு அவங்களுக்கு, இப்போ லட்டு கசந்துடுச்சு. இந்த மாதிரி மன்னிப்பு கோர வச்சு அந்த வீடியோ ப்ராப்ளம் ஆக்கிறாங்க. அது நாட்டோட ஒரு முக்கியமான செய்தியாகவும் மாற்றி விட்டுறதை நம்மளால பார்க்க முடியுது. மக்கள் அது ரொம்ப வரவேற்கிறாங்க. நீங்கள் பன்னு விஷயமா இருக்கட்டும், இல்லை என்னன்னா எவ்வளோ கூமுட்டைகளாக இருக்காங்க பாருங்களேன். நீங்கள் வந்து ஒருத்தவங்க வீடியோ போடுறாங்க, அவங்களை கூப்பிட்டு நீங்கள் மிரட்டிங்க. அது ரொம்ப பாப்புலர் சேனல், அவங்க எந்த வீடியோ போட்டாலும் மில்லியன் கணக்கில் போகும். நீங்கள் அவங்களை கூப்பிட்டு மிரட்டுறீங்க, அவங்க அந்த வீடியோ நாங்கள் ப்ரைவேட்டில் போகிறோன்னு சொன்னால் அந்த 1 மில்லியன் பேருக்கு அது போய் சேரும். அந்த 1 மில்லியன் 2 மில்லியன் 3 மில்லியனாக மாறி எனக்கு தெரிஞ்சு இன்றைக்கி வந்து இந்த வீடியோவை இன்றைக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 24 மணி நேரத்துக்குள்ளேயே இந்த வீடியோவை கண்டிப்பாக ஒரு 1 கோடி பேர் பார்த்துருவாங்க. 1 கோடி பேர் பார்க்கும்போது மக்களுக்கு நியாயமான கருத்தை தான் இருக்கும். நம்ம சரியாக தானே சொல்கிறாங்க இவங்க அப்படின்னு சொல்லி, இதை போய் ஏன் டெலிட் பண்ண சொன்னாங்க, இந்த பசங்களை ஏன் மிரட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி எல்லா இந்துக்களுக்கும் வரத்தான் செய்யும். ஸோ அதனால் வந்து இது வந்து வழக்கமாக சங்கிகள் வந்து நாம் ஒரு பெரிய ஜீனியஸு, இப்போ வந்து ஒரு ரொம்ப ஹோட்டல் முதலாளி மன்னிப்பு கேட்குறாரு, பின்னாடி இருந்து வீடியோ எடுத்து போட்டு நம்ம வந்து ஒரு பெரிய ஆள்னு காமிக்கணும்னு நினச்சாங்க. அது பேக் ஃபயராக மாறிச்சு. அது கொங்கு பெல்ட்லேயே பேக் ஃபயர் தான்.
அங்கே இருக்கிற முதலாளிகள் அதை சும்மாலாம் எடுத்துக்க மாட்டாங்க. இவங்க ரொம்ப அஃபண்டாக இருக்காங்க, இவங்களை சும்மா விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அவங்களுக்கே ஒரு கோவம் வரத்தான் செய்யும். நாளைக்கு இது அவருக்கு நடந்தது நமக்கு நடக்கும்னு எல்லாரும் நினைப்பான். இப்போ இன்றைக்கி வந்து சுதாகர் வீடியோ டெலிட் பண்ண வச்சது அப்படிங்கிறது வந்து எல்லா யூடியூபர்ஸுக்குமே ஒரு காஷனாக இருக்கும். இவன் பாரு நம்ம ஃபீல்டில் இருக்க ஒருத்தரை பிடிச்சி மிரட்டுறாங்க. இப்போ நாளைக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, கோபி சுதாகருக்கு இங்கே இருக்கக்கூடிய திராவிட இயக்கங்கள், அம்பேத்கர் இயக்கங்கள் வந்து ஒரு பெரிய வரவேற்பு கொடுத்து அவங்களுக்கு அவார்டே கொடுக்கும் இந்த வீடியோக்காகவே. இதை வந்து கண்டிப்பாக நடக்கும், நான் இன்றைக்கே சொல்கிறேன். ஏன்னா இது ஒரு பெரிய மக்களே ரொம்ப வரவேற்பாங்க. மக்கள் ஜனநாயகபூர்வமாக இருக்கக்கூடிய மக்கள் அதை உண்மையாக வரவேற்பாங்க. இது வந்து இப்படி இவங்க மிரட்டப்பட்ட இந்த வீடியோ எடுக்கப்பட்டால் அந்த மிரட்டப்பட்ட நபர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கணும். இந்துக்களுடைய நியாயத்துக்காக தான் அவங்க வீடியோ போட்டிருக்காங்க என்னை பொறுத்த வரைக்கும். இது மக்கள் அப்படின்றது ஒரு பக்கம் நீங்கள் சொல்கிறதுனால சொல்கிறேன். எப்பயுமே இங்கே தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் அவங்கள வந்து யார் இப்போ இது பண்ணாலும் மக்கள் பக்கம் நிற்கிறப்ப மக்கள் எப்பயுமே அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணியிருக்கிறத பார்க்க முடியுது. டெக்னிக்கலாக இவங்க சேனலை முடக்கலாம் இந்த மாதிரி. ஏன்னா இப்போ என்ன அப்படின்னா யூடியூப் மட்டுமே வந்து ஒரு வீடியோ ப்ராப்ளமாக வரதுக்கான காரணம் கிடையாது. இப்போ என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா யூடியூப்பில் ஸ்டாப் பண்ணிட்டு இப்போ நேரம் என்ன இருக்குன்னா ஃபேஸ்புக்கு, ப்ரைவேட் வீடியோஸு, ஷார்ட்ஸ் இன்ட்டு அதை போயிட்டு இனிமேட்டு அடித்து தள்ள போகுது. இப்போ வருமானம் வேணால் அந்த வீடியோ மூலயமா வரக்கூடிய வருமானம் வேணால் கோபி சுதாகருக்கு போயிருக்கலாமே தவிர வீடியோன்றது கண்டென்ட்டாக அவங்க இப்போ வேர்ல்டு வைடுக்கு அதை பாப்புலர் ஆக்குற அளவுக்கு ஒரு விஷயத்த பண்ணிட்டாங்க அப்படின்றத பார்க்க முடியுது. எனக்கு இது பார்க்குறப்ப தான் விவேக் ஒரு காமெடி சொல்லுவார், என்னடா திருப்பதியில் லட்டுக்கு பதில் ஜிலேபி கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்களா அப்படின்றது வந்து இப்போ உண்மையாக்கிடுவாங்க போல இருக்கு. இனிமேட்டு லட்டு கிடையாது யாருக்கும், ஜிலேபி தான் அப்படின்றத வந்து கொடுக்க போறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஜிலேபி உருட்ட போறது யாரு அப்படின்றது திரும்பி ஒரு கேள்விக்குள்ளார வரும்னு நினைக்கிறேன். ஆமா, நம்ம வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இந்த வாரம் முழுக்க இந்த பிரச்சனை ஓடிட்டே இருக்கும் போல இருக்கு. இனி என்ன நினைக்கிறேன், இந்த பிரச்சனை மையமாக வச்சு கார்த்தி மன்னிப்பு கேட்டாரு. நடிகர் கார்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. அவர் என்ன சொல்றாருன்னா, ஆங்கர் கேட்குறாங்க, லட்டை பற்றி பேசுறாங்க. அவர் ஒரு படத்தில் கண்ணா லட்டு திங்க ஆசையான ஒரு டயலாக் வருது, கேள்விகளை சில அதை மையமாக வச்சு சில விஷயங்கள் கேட்குறாங்க. இவர் வந்து லட்டு வேணாங்கிறாரு, இதை பற்றி பேசாதீங்க, சென்சிட்டிவான இஷ்யூ அப்படிங்கிறாரு. சென்சிட்டிவான இஷ்யூன்னு சொன்னதே சென்சிட்டிவாக எடுத்துக்கிறாரு பவர் ஸ்டார் அப்படின்னா அவர் எப்படிப்பட்ட ஆளாக இருப்பார்? அவர் ஒரு மேடையில் பேசுகிறாரு, நான் கிறிஸ்தவன் அப்படின்னு ஒரு மேடையில் பேசியிருக்காரு. அந்த வீடியோ எனக்கு பாப்புலராக போயிட்டு இருக்கு. சனாதன தர்மத்தை மதிக்க வேண்டும், காக்க வேண்டும். சனாதன தர்மத்தை எல்லாம் மதிக்க முடியாது. சனாதன தர்மம் இந்த மண்ணில் என்ன சொல்ல வருது அப்படின்னா, சாதி வர்ண பாகுபாடை ஏற்குது. சாதி வர்ண பாகுபாடை இந்துக்களுக்குள்ள ஒருத்த மேலே ஒருத்த கீழே அப்படின்னு சொல்லக்கூடிய எந்த கருத்தையுமே யாருமே ஏற்றுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. அது இந்து மக்களுக்கு விரோதமானது. எல்லா இந்துக்களும் சமம், எந்த இந்துக்களும் சமம் இல்லைன்னு சொல்லக்கூடிய சனாதன தர்மத்தை நான் பாதுகாக்கிறேன் அப்படின்னு பவர் ஸ்டார் சொல்கிறாரு. அதுக்கு கார்த்தி மன்னிப்பு கேட்க வேண்டிய தேவையே கிடையாது. கார்த்தி, சூர்யா எல்லாருமே மன்னிப்பு கேட்குறாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு வந்து ஆந்திராவில் படம் ஓடணும் அப்படின்னா மன்னிப்பு கேட்பாங்க. அவங்களுக்கு பேன் இண்டியா படம் எடுக்கிறவங்க எல்லாருமே சங்கியாக தான் மாறுவான். ஏன்னா சங்கி பாலிடிக்ஸ் எதாவது பண்ணோம்னா நமக்கு படம் ஓடாதுங்கிற பயந்துட்டு தான் பண்ணுறான். கார்த்தியெல்லாம் மன்னிப்பு கேட்டது மிகப்பெரிய தப்பு. மன்னிப்பு கேட்டது தப்புன்னு இன்னொரு மன்னிப்பு கேட்கணும். அவர் உண்மையிலே அவரெல்லாம் பண்ணது தப்பு. சோபம் லட்டு பிரச்சனை அப்படிங்கிறது இதோட முடிய போகிறது கிடையாது. எனக்கு தெரிஞ்சு இது வந்து இன்னொரு ஒரு வாரம் ஓடும். கடைசி வரைக்கும் ஒரு வாரம் ஓடினாலும் லட்டுல உண்மையிலேயே கலர்லையாங்கிற விஷயத்த சொல்லவே மாட்டாங்க கடைசி வரைக்கும். இல்லை, எனக்கு அதுதான் தோணுது. இப்போ என்னன்னா, இவர் 11 நாள் இப்போ விரதம் இருக்க போறாரு. ஆமா, அதுக்கு ஆல்ரெடி இவங்க புகை போட்டாங்க, உள்ள போய் அதை தெளிச்சு இதை தெளிச்சு எதையோ பண்ணி வந்து பாதி பாவத்தை கழிச்சிட்டோம் அப்படின்றது மாதிரி சொல்லியிருக்காங்க. பாதி தான் இப்போ அதான். இப்போ அடுத்தது வந்து ஒரு பேலன்ஸ் ஒரு 50% இருக்கு. துணை முதல்வர் அதுக்காக தானே இந்த 11 நாள் விரதம் இருக்க போறாரு. இந்த விரதத்தை யாராச்சும் லைவ்ல போட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும். என்ன விரதம் இருக்க போறாரு, என்ன மாதிரி என்னன்னா கொஞ்சம் பாக்குறதுக்கு மற்றவங்க வரக்கூடிய சங்கதிகள் பார்த்து தெரிஞ்சுக்கணும். சரி, இந்த மாதிரி ஒன்று தப்பு நடந்தா இப்படி ஒன்று பண்ணணும் அப்படின்றத வந்து பார்த்து தெரிஞ்சுக்கணும். அப்படின்றத வந்து ஆந்திர துணை முதல்வருக்கு யாராச்சும் ஒரு கோரிக்கையை முன் வச்சா கொஞ்சம் நல்லா இருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான. நீங்க சொல்ற கோரிக்கை நானே எடுத்துக்கிறேன். அவரு ஒன்னாவது இருக்கிறாரா இல்லை என்னென்ன பண்றீங்க? இப்போ லட்டு மக்கள் வாங்குறாங்களா இல்லையா, லட்டுல ஏதாவது டேஸ்ட் மாறி இருக்கா இல்லையா, எல்லாத்தையும் வெளியில சொன்னா ரொம்ப நல்லா இருக்கும். எனக்கு இதை வந்து புண்படுத்துற மாதிரி பேசக்கூடாதுன்னு தோணுது. ஆனா இருந்தாலும் ஒரு வாக்கியத்தை சொல்லி ஆகணும்னு தோணுது. என்ன அப்படின்னா, இவரே கோச்சிக்கிட்டு ஒரு கதை ஒன்று இருக்கு. இவர் கீழே வந்து ஆண்டாளை விட்டுட்டு ஏன் மேலே போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு, அவங்க யாரு அப்படின்றதுலாம் இருக்குது. நம்ம மதத்தோட இதுக்குள்ள போல அப்படின்றப்ப இவங்க அதை இப்போ சனாதனத்தை பாதுகாக்கணும் அப்படின்னா இவங்க அதுக்கு விழா எடுக்கிறாங்க. அந்த நேரத்தில் திருப்பதியில் ஒரு விழா இருக்குது, அதுக்குன்னு எடுக்கிறாங்க. இதெல்லாம் வந்து சேர்த்து வச்சு தான் ஒரு சனாதனம் குறித்து பேசணுமே தவிர, முக்கியமாக வந்து யாரோட நலனுக்காக யார் வேலை செய்கிறா அப்படின்ற மாதிரி சிம்பிளாக முடிக்கக்கூடிய ஒரு விஷயத்த இன்னைக்கு அவர் வந்து பவர் ஸ்டார் தன்னோட பவரை பயன்படுத்தி என்னென்னமோ பண்ணிட்டு இருக்கிறத பார்க்க முடியுது. அதான் சொல்றேன். இப்போ பிஜேபி, ஆர்எஸ்எஸோ இல்லை இந்துத்துவா இந்த அமைப்புக்கு இனிப்புன்றது இனிமேட்டு கசப்பாக தான் போய் முடிய போகுது. இன்னும் என்னென்ன இனிப்புல உங்களுக்கு பிரச்சனை வரப்போகுதுன்றதை நம்ம பொறுத்திருந்து தான் பார்ப்போம். மிக்க நன்றி.